சென்னை தியாகராய நகரில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் இல கணேசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி. அதுல எந்த விதமான பயண கட்டணமோ சரக்கு கட்டணமோ உயர்வு இல்லை என்பது முதல் செய்தி. ஆறுதலானது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சென்னைக்கும் டெல்லிக்கும் நேரடியாக சரக்கு போக்குவரத்திற்காக தனிப்பாதை அமைப்பது என்பது இரண்டாவது. சென்னை என்பது வாகன குறிப்பாக கார் உற்பத்தி மையமாக ஆகிவிட்டபடியால் இந்த வாகன ஏற்றுமதி மையம், ஆங்கிலத்தில் ஆட்டோ ஹப், அது தொடங்குவதற்கான ஒரு அறிவிப்பு. இவைகளெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்கள். இதை தவிர யாத்திரிகள் நன்மைக்காக வேளாங்கண்ணி மற்றும் நாகூர் ஆகிய ரயில் நிலையங்களை மேம்படுத்துவது, ஒட்டுமொத்தமாக 2157 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்காக சிறப்பாக இந்த செலவினங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பது தெரிய வருகிறது. அதைவிட முக்கியமான செய்தி, மகளிருக்கான இடஒதுக்கீடு ரயிலிலும் 33%. அதுல குறிப்பாக அவர்களுக்கு கீழ்த்தளத்தில் படுக்கை வசதி முக்கியத்துவம் தருவதற்காக, அதேபோல வயது முதியவர்களுக்கும் கூட 50% இடஒதுக்கீடும், ஒரு ரயில் வண்டியில 120 படுக்கைகள் முதியோர்களுக்காக மாத்திரமே ஒதுக்கப்படும் என்பதும் நிச்சயமாக பயணம் செய்கின்ற பெரியவர்களுடைய ஆசையை ரயில்வே அமைச்சர் பெறுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. சில வெளிநாடுகளுக்கு சென்று வந்தவர்களுக்கு பல ஆண்டுகளாக என் மனதிலே இருக்கிற விஷயம், இந்த மின் தூக்கிகளோ நகரும் படிக்கட்டுகளோ பல நாடுகளில் மிக சகஜமாக சாலை போக்குவரத்துக்கே கூட பயன்படுத்துகிறார்கள். சாலை போக்குவரத்து சந்திப்பிலே பயன்படுத்துகிறார்கள். அங்க இருக்கிற பெரிய பெரிய வணிக வளாகங்களிலே மிக சகஜமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இதை ரயில் நிலையங்களில் ஏன் பயன்படுத்தக்கூடாது என்கின்ற எண்ணம் 5 ஆண்டுக்கு முன்பே நானே ரயில்வேயுடைய பயனாளிகளுக்கான நலக்குழுவில் உறுப்பினராக இருந்த போதே பரிந்துரை செய்திருக்கிறேன். ஆனால் இப்போது அதிகமான தேர்ந்தெடுக்கப்பட்ட ரயில் நிலையங்களில் மின் படிக்கட்டுகளும் மின் தூக்கிகளும் அமையும் என்பதும், குறிப்பாக ரயில் பெட்டியிலே சுத்தம் பராமரிக்கப்படும் என்பதும், ஏதேனும் கழிவறையிலே சுத்தமில்லாத நிலை இருக்குமானால் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினாலே உடனடியாக சரி செய்யப்படும் என்பதெல்லாம் ஒரு நல்ல செய்திகள். ரயில் நடைமேடையில் முதியோர்கள் மற்றும் ஊனமுற்றோர்களுக்காக இந்த பேட்டரி கார் போன்ற வசதிகள் செய்து கொடுப்பதும், சக்கர நாற்காலிகள் ஏற்படுவதும், மிகப்பெரிய நிலையங்களில் ஒவ்வொரு நடைமேடையிலும் இது போன்ற ஏற்பாடு இருப்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக செய்கின்றன. பயணம் செய்பவர்கள் விரும்பினால் பயணச்சீட்டு பெறும்பொழுதே காப்பீடும் பெறலாம் என்பதும் ஒரு புதிய திட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல ரத்து செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் கூட ரத்து செய்ய வேண்டியவர்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் அதற்கான ஒரு புதிய குறியீடு, தமிழ்ல பாஸ்வேர்டு, அது கூட தரப்பட்டிருக்கிறது என்பதும் நல்ல செய்திகள். தற்கால நடைபெறக்கூடிய முறைகேடுகள், அதை தடுப்பதற்காக அங்கே கேமரா பொருத்தி கண்காணிப்பதற்கான ஏற்பாடு, இதோடு கூட இணையதளத்தின் மூலமாக உணவு பெறுவதற்கான ஏற்பாடு, இவைகளெல்லாம் நல்ல விஷயங்கள். அந்தியோதயா என்கின்ற ஒரு வார்த்தை சமீப காலமாக ஊடகங்களில் சொல்லப்பட்டு வருகிறது. அந்தியோதயா என்பது கடையனுக்கு கடையனை கடை தேற்றுகிற திட்டம் என்று பொருள். பண்டித தீன்தயாள் உபாத்யாய் அவர்கள் இதை அதிகமாக பயன்படுத்தினார்கள். அந்த வகையில் சாதாரண ஒரு ஏழை மக்கள், பாமர மக்கள் அதிகமாக பயன்படக்கூடிய வண்டியில முற்றிலுமே, அதாவது இடஒதுக்கீடு செய்யப்படாத பெட்டிகள், அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆங்கிலத்தில் சொன்னார், அதுபோல வசதி. ஆனால் அதே நேரத்தில் அந்த பெட்டிகளில் கழிவறையும் குடிநீர் வசதியும் செய்வதற்கான ஏற்பாடும் செய்திருவது என்பது சாதாரண ஒரு ஏழை மக்களுடைய நலனையும் கருத்திலே கொண்டு சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். தானியங்கி பயணச்சீட்டுகள் அதிகமாக பயன்படுத்தி அதன் காரணமாக வெறும் 2000 மாத்திரமே பயணச்சீட்டு தருகிற இடத்தில் 7200 பேர் பயணச்சீட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பெற முடியும் என்பதற்காக. இதுபோல முக்கியமான அம்சம், 2020க்குள் பாரத நாடு முழுவதும் எங்குமே இந்த தனிநபர் பராமரிக்கின்ற கேட், ஆளில்லா கேட் என்பதே இல்லாத நிலை ஏற்படும் என்பதும் சொல்லியிருக்கின்றார்கள். முக்கியமாக ரயில்வேக்காக நிறைய உபரிடங்கள் காலியாக இருக்கின்றன.
எதிர்காலத்து ரயில்வே விஸ்தரிப்புக்கு பயன்படும் என்பதற்காகத்தான் அது இருக்கின்றன. அந்த உபரிடங்கள் முறையாக பயன்படுத்தப்படும் என்றும், சுத்தமாக பராமரிப்பதற்காக சில தோட்டங்கள் பராமரிப்பு என்பது மாத்திரமல்ல, தனியாரிடம் ஒரு சில ரயில் நிலையங்களை தேர்வு செய்து, ஒரு 300 ரயில் நிலையங்கள் வரையில் தேர்வு செய்து அதை வணிக வளாகங்கள் அமைப்பதற்காக தந்தால் அதன் காரணமாக ரயில்வேக்கு வருமானமும் பெருகும், ரயில்வே நிலையமும் மிக சுத்தமாகவும் நவீனமாகவும் இருக்கும் என்றெல்லாம் ரயில்வே அமைச்சரே இங்கு சென்னை வந்தபோது விவரித்து சொன்னார்கள். இவைகளெல்லாம் நல்ல விஷயங்கள். சென்னை மதுரையிலிருந்து நாகர்கோவிலுக்கு இரட்டை ரயில் பாதைக்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது எங்களுடைய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏற்கனவே விடுத்த கோரிக்கை. அது நிருபர்களுக்கு இந்த இணையதளம் மூலமாக சலுகைகளை பயணச்சீட்டு பெற முடியும் என்கின்ற விவரமும் ஒரு நல்ல செய்தி. இவைகளெல்லாம் ரயில்வே குறித்து வந்திருக்கிற செய்திகள். ஆனால் சில கட்சிகள் தலைவர்கள் பல பேர் விமர்சனம் செய்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். அதில் ஒரு சில பேர் நியாயமாக நல்லதையும் சொல்லி அல்லாதையும் சொல்லியிருக்கிறார்கள். காங்கிரஸ் அரசாங்கம் யாரெல்லாம் கோரிக்கை வைத்தாலும் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அறிவித்துவிட்டு அதை அமுலாக்காமல் கிடப்பிலே போட்டு விட்டார்கள்.